வேளாங்கண்ணி அன்னை காட்சி கொடுத்த மற்றும் புயலில் மாலுமிகளுக்கு கரை சேர்த்தல் என 3 புதுமைகள் நிகழ்ந்தன. 16ஆம் நூற்றாண்டில் நிகழ்ந்த இந்த புதுமைகளினால் வேளாங்கண்ணி ஆரோக்கிய அன்னையின் பக்தி பரவலாயிற்று. அன்னை மரியா பல அற்புதங்களை இத்திருத்தலத்தில் நிகழ்த்தியுள்ளார். அதில் புனித ஆரோக்கிய அன்னை நிகழ்த்திய முதன்மை புதுமையாக அறியப்படுவது பால் விற்கும் சிறுவனுக்கு காட்சியளித்து ரட்சித்தது. அந்த அருள் வரலாறு சுமார் 400 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு சிறுவன் வேளாங்கண்ணியிலிருந்து நாகையிலுள்ள தனது பண்ணையார் இல்லத்துக்கு பால் கொண்டு செல்லும் பணியை தினமும் செய்து வந்தான். வெயில் காலங்களில் வேளாங்கண்ணி அண்ணாபிள்ளை வீதியில் இருந்த ஒரு குளக்கரையில் சிறிது நேரம் தங்கி இளைப்பாறிச் செல்வது அச்சிறுவனின் வழக்கம். அதேபோல ஒரு நாள் அந்தச் சிறுவன் அண்ணாபிள்ளை வீதி குளக்கரையில் தங்கி இளைப்பாறிக் கொண்டிருந்தான். அப்போது வானத்து நிலவு வையகத்துக்கு வந்ததைப் போன்ற எழில் வடிவுடன் அன்னை ஒருவர் சூரியனைப் போன்ற சுடர் வடிவுடைய சிறுவனுடன் தன் எதிரே தோன்றியதை அந்த பால்கார சிறுவன் கண்டான். அந்த எழில் காட்சியால் தன்னை மறந்திருந்த அச்சிறுவன் தன்னை அறியா நிலையில் அன்னையை பணிந்து வணங்கினான். அப்போது அந்த விண்ணகத்து பேரரசி, என் குழந்தை பருகிட கொஞ்சம் பால் தருவாயா என பால்கார சிறுவனிடம் வினவியுள்ளார். பாலின் அளவு குறைந்தால் பண்ணையாரின் தண்டனைக்கு ஆளாக நேரிடும் என்பதை அந்தச் சிறுவன் உணர்ந்திருந்தான். இருப்பினும் அந்த மாதரசியின் பேச்சுக்கு மறுமொழி தெரிவிக்காமல் ஒரு குவளையில் பால் எடுத்து அன்னையிடம் அளித்தான். அந்த பாலை அன்னை தன் குழந்தைக்குப் புகட்ட, பால் அருந்தி சிரித்த அந்த பாலகனின் எழில் வடிவைக் கண்டு எதையும் எதிர்கொள்ளும் மனவலிமை வரப்பெற்றவனான் அந்த பால்கார சிறுவன். தன் மீதான பழியை ஏற்கும் உறுதி கொண்டவனாக நாகையிலுள்ள பண்ணையார் இல்லத்தை வந்தடைந்தான். பண்ணையாரிடம் பால் குடத்தை ஒப்படைத்த அவன், குடத்தின் மூடியைத் திறக்கும் முன்பாகவே பாலின் அளவு குறைந்துள்ளது எனவும் அதற்காக தன்னை மன்னிக்க வேண்டுமெனவும் தெரிவித்தான். பால் எந்தளவு குறைந்திருக்கிறது என்பதை அறிய பண்ணையார் பால் குடத்தை உடனடியாகத் திறந்தார். அப்போது குறைந்திருக்க வேண்டிய பாலின் அளவு மிகுந்திருந்தது. திறக்கப்பட்ட பால் குடத்திலிருந்து பொங்கி வழிந்தோடியது. குறைந்திருக்க வேண்டிய பால் மிகுந்திருப்பதும் குடத்திலிருந்து பால் பொங்கி வழிந்தோடியதையும் கண்டு ஆச்சரியமடைந்த பண்ணையாரும் அந்த ஆச்சரியத்தைக் காண குழுமிய மக்களும் அந்த அதிசயத்துக்கான காரணம் குறித்து சிறுவனிடம் கேட்டனர். அப்போது தான் கண்ட காட்சிகளை அச்சிறுவன் விவரித்தான். வியப்பு நீங்காத பண்ணையார் உலக இரட்சகனுடன் விண்ணகப் பேரரசி காட்சியளித்த இடத்துக்கு, அண்ணாபிள்ளை குளக்கரைக்கு தன்னை அழைத்துச் செல்லக் கேட்டார். அதன்படி பால்கார சிறுவனும் பண்ணையாரும் வேளாங்கண்ணி குளக்கரைக்கு வந்தனர். குளக்கரையை அடைந்த அந்தச் சிறுவன் தமக்கு அருளிய அருள் காட்சிகள் அனைத்தையும் உலகுக்கு உரைக்க, அன்னை மறுமுறையும் தமக்குக் காட்சியளிக்க வேண்டும் என்று பணிந்து மன்றாடினான். கருணையே வடிவான புனித ஆரோக்கிய அன்னை கள்ளம் கபடமில்லாத அந்தச் சிறுவனின் வேண்டுதலை உடனே நிறைவேற்றினார். மாசற்ற திங்களாய் தன் பாலகனுடன் மீண்டும் காட்சியளித்தார். அந்தக் காட்சியைக் கண்ட பால்கார சிறுவனும் பண்ணையாரும் தரையில் வீழ்ந்து பணிந்து வணங்கினர். இந்த ஆன்மீக அதிசய நிகழ்வு திக்கெட்டும் பரவியது. புனித ஆரோக்கிய அன்னையும் உலகைக் காக்கத் தோன்றிய தேவ மைந்தனும் காட்சியளித்த புதுமை நிகழ்ந்த இடம் அனைவராலும் போற்றி வணங்கப்பட்டது. அன்று முதல் அண்ணாபிள்ளை குளம் மாதா குளமாக மக்களால் வழங்கப்பட்டது. பால்கார சிறுவனுக்கு அன்னை காட்சியளித்து வேளாங்கண்ணியின் ஆன்மீக புதுமைக்குச் சான்று பகர்ந்த அந்த இடம் பேராலயத்தின் மேற்கு புறத்தில் சிலுவை பாதையின் நிறைவில் பக்தர்களின் பிணி தீர்க்கும் ஆலயமாக உள்ளது. இடைச்சிறுவனுக்கு காட்சி தந்தது. ஆரோக்கிய அன்னை ஒரு இடைச்சிறுவனுக்கு காட்சி கொடுத்து தயிர் விற்ற முடவனுக்கு கால் நலமடைய வேண்டும் என்றும் கூறி மறைந்தார். முடவனுக்கு கால் நலமடைந்தது. அந்த சிறுவன் முடவனான தயிர் விற்றவனிடம் அன்னையின் வார்த்தைகளை கூறினான். இதனால் அவன் கால் நலமடைந்து ஆரோக்கியமடைந்தான். போர்த்துகீசிய மாலுமிக்கு உதவி. ஒரு பெரும் புயலில் சிக்கித் தவித்த ஒரு போர்த்துகீசிய மாலுமிக்கு அன்னை காட்சி கொடுத்து வழிகாட்டி கரை சேர்க்க உதவினார். இந்த புதுமைகளின் காரணமாக அன்னை ஆரோக்கிய அன்னையின் பக்தி வேளாங்கண்ணி மற்றும் அதைச் சுற்றியுள்ள மக்களிடையே பரவியது. இவ்வாலய விழா நாள் கன்னி மரியாவின் பிறந்த நாளும் போர்த்துகீசிய மாலுமி கரையடைந்த புதுமை நடந்த நாளுமான செப்டம்பர் 8 ஆகும்.
இவ்வாலயத்தின் மேற்கில் உள்ள விரிவாக்க முகப்பு பிரான்சு நாட்டிலுள்ள லூர்து நகரிலுள்ள பேராலய வடிவில் கட்டப்பட்டது என்பது குறிக்கத்தக்கது. மூன்றாம் புதுமை 1671ஆம் ஆண்டு இந்தியாவுக்கு பாய்மரக் கப்பலில் பயணம் செய்த போர்ச்சுகீசியர்கள் சிலர் நடுக்கடலில் வீசிய புயலில் சிக்கிக் கொண்டனர். என்ன செய்வதென்று அறியாமல் திகைத்த அவர்கள் அன்னை மரியாவிடம் உதவி கேட்டனர். அம்மா, நாங்கள் கரை சேரும் இடத்தில் உமக்கூர் ஆலயம் கட்டுவோம் என்றும் வாக்குறுதி அளித்தனர். மரியன்னையின் உதவியால் புயல் அடங்கி கடல் சீற்றம் ஓய்ந்தது. கப்பலில் பயணம் செய்த போர்ச்சுகீசியர்கள் வேளாங்கண்ணியில் பாதுகாப்பாக கரை இறங்கினர். அன்று செப்டம்பர் 8ஆம் தேதி தேவமாதாவின் பிறந்த நாள். தங்களை பத்திரமாக கரை சேர்த்த அன்னைக்கு நன்றியாக வேளாங்கண்ணியில் இருந்த சிறிய ஆலயத்தை பெரிதாக கட்டி எழுப்பினர். கலை வண்ணமிக்க பீங்கான் ஓடுகளால் ஆலயப் பீடத்தை அலங்கரித்தனர். தங்கள் கப்பலின் பாய்மரத் தூணை ஆலயக் கொடிமரமாக நட்டினர். அதில்தான் இன்றளவும் அன்னையின் கொடி பறந்து கொண்டிருக்கிறது. போர்ச்சுகீசியர்கள் கரை சேர்ந்த நாளான மாதாவின் பிறந்த நாளிலேயே வேளாங்கண்ணி மாதா ஆலயத் திருவிழா சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. தொடக்கத்தில் நாகப்பட்டினம் கிறிஸ்தவ பங்கின் துணை ஆலயமாக வேளாங்கண்ணி இருந்து வந்தது. 1771 ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் அருட்தந்தை ஆண்டனியோ டி ரொசாரியோ அடிகளார் கண்காணிப்பில் தனிப்பங்காக உருவானது. வேளாங்கண்ணி முதன்மை பேராலயம் 1920 மற்றும் 1933 ஆகிய ஆண்டுகளில் புதுப்பிக்கப்பட்டது. ஏராளமான அற்புதங்கள் நடந்ததால் சமயம், இனம், மொழி கடந்து ஆயிரக்கணக்கான மக்களை ஈர்க்கும் திருத்தலமாக மாறியது. இந்த ஆலயத்தின் அற்புதங்களுக்கும் புகழுக்கும் அங்கீகாரம் அளிக்கும் வகையில் திருத்தந்தை 23ஆம் யோவான் வேளாங்கண்ணி திருத்தலக் கோவிலை 1962 நவம்பர் 3ஆம் நாள் இணை பெருங்கோவில் மைனர் பேசிலிகா என்னும் நிலைக்கு உயர்த்தினார். 2012ஆம் ஆண்டு வேளாங்கண்ணி ஆலயம் பெருங்கோவில் நிலைக்கு உயர்த்தப்பட்டதன் 50ஆம் ஆண்டு பொன்விழா கொண்டாடப்பட்டது. இயேசு பிரான் சிலுவையேற்று தன் பிறப்பின் நோக்கத்தை அடையும் நேரத்தில் தனது மீட்பின் திட்டத்துக்கு உதவிய தனது தாயை யோவான் வழியே இதோ உம் தாய் எனச் சுட்டிக்காட்டி மனித இனத்துக்கு விலை மதிக்க முடியாத தனது 2ஆம் கொடையை வழங்கினார். அது முதல் மனித இனத்தின் தாயாக அன்னை மரியா நிகழ்த்தும் புதுமைகள் ஏராளம். ஏழை எளியவர்கள், கள்ளம் கபடமில்லாத குழந்தைகள் மற்றும் உலகியல் மதிப்பு மறுக்கப்பட்டவர்களுக்காக புனித மரியன்னை லூர்து நகரிலும் பாத்திமா நகரிலும் நிகழ்த்தியதைப் போன்ற ஆன்மீக அற்புதங்களை, புதுமைகளை நிகழ்த்திய திருத்தலங்களில் குறிப்பிடத்தக்க ஒன்றாக விளங்குகிறது நாகை மாவட்டத்தில் உள்ள வேளாங்கண்ணி. சுமார் 400 ஆண்டுகளுக்கு முன்பு வேளாங்கண்ணியின் கடற்கரையோர பகுதியில் மண் சுவர்களைக் கொண்டதாக உருவான ஒரு சிறு ஆலயம் தற்போது வானுயர்ந்த கோபுரங்களுடன் பரந்து விரிந்து பசலிக்கா பேராலயம் அந்தஸ்தை பெற்று திகழ்கிறது எனில் வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னையின் கருணையே காரணமாகும். இது தென்னிந்தியா முழுவதும் உள்ள விசுவாசிகளின் பிரார்த்தனைகளின் ஒருங்கிணைந்த ஆலயமாகும். பல ஆண்டுகளாக பல மக்களுக்கு வழிகாட்டியாக விளங்கும் நம்பிக்கையின் ஆலயம் இது. இது புனித யாத்திரை மற்றும் ஓய்வுக்காக ஆண்டுதோறும் மில்லியன் கணக்கான மக்கள் வருகை தரும் இடமாகும். அன்னை மரியா 16ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் நாகப்பட்டினம் அருகே உள்ள வேளாங்கண்ணியில் காட்சியளித்தார். 1892 செப்டம்பர் 8ஆம் தேதி பண்ணையார் ஒருவருக்கு பால் கொண்டு சென்ற இந்த சிறுவனுக்கு வேளாங்கண்ணி குளத்தின் அருகே மரியன்னை குழந்தை இயேசுவுடன் தோன்றி தனது மகனுக்கு பால் வழங்குமாறு கேட்டார். அன்னையின் விண்ணக அழகால் மெய்சிலிர்த்த அவன் குழந்தை இயேசுவுக்கு பால் கொடுத்தான். பால் குறைந்ததால் பண்ணையார் சிறுவனை திட்டித் தீர்த்தார். சிறிது நேரத்தில் அதிசயமாக சிறுவன் கொண்டு வந்த பானையிலிருந்து பால் பொங்கி வழிந்தோடியது. இந்த அதிசயத்தைக் கண்ட மக்கள் அனைவரும் சிறுவன் கண்ட விண்ணகத் தாயைக் காண மிகவும் ஆசைப்பட்டனர். அன்னை காட்சியளித்த இடத்தில் மக்கள் கூடி செபிக்கத் தொடங்கினர். பலரும் தங்கள் துன்பங்கள் தீர உதவுமாறு அன்னை மரியாவிடம் வேண்டிக் கொண்டனர். தொடக்கத்தில் நாகப்பட்டினம் கிறிஸ்தவ பங்கின் துணை ஆலயமாக வேளாங்கண்ணி இருந்து வந்தது.
1771 ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் அருட்தந்தை ஆண்டனியோ டி ரொசாரியோ அடிகளார் கண்காணிப்பில் தனிப்பங்காக உருவானது. வேளாங்கண்ணி முதன்மை பேராலயம் 1920 மற்றும் 1933 ஆகிய ஆண்டுகளில் புதுப்பிக்கப்பட்டது. ஏராளமான அற்புதங்கள் நடந்ததால் சமயம், இனம், மொழி கடந்து ஆயிரக்கணக்கான மக்களை ஈர்க்கும் திருத்தலமாக மாறியது. இந்த ஆலயத்தின் அற்புதங்களுக்கும் புகழுக்கும் அங்கீகாரம் அளிக்கும் வகையில் திருத்தந்தை 23ஆம் யோவான் வேளாங்கண்ணி திருத்தலக் கோவிலை 1962 நவம்பர் 3ஆம் நாள் இணை பெருங்கோவில் மைனர் பேசிலிகா என்னும் நிலைக்கு உயர்த்தினார். 2012ஆம் ஆண்டு வேளாங்கண்ணி ஆலயம் பெருங்கோவில் நிலைக்கு உயர்த்தப்பட்டதன் 50ஆம் ஆண்டு பொன்விழா கொண்டாடப்பட்டது. இவ்வாலய விழா நாள் கன்னி மரியாவின் பிறந்த நாளும் போர்த்துகீசிய மாலுமி கரையடைந்த புதுமை நடந்த நாளுமான செப்டம்பர் 8 ஆகும். இவ்வாலயத்தின் மேற்கில் உள்ள விரிவாக்க முகப்பு பிரான்சு நாட்டிலுள்ள லூர்து நகரிலுள்ள பேராலய வடிவில் கட்டப்பட்டது என்பது குறிக்கத்தக்கது.